இன்றைய அரைகுறையாக கற்றுக்கொண்ட சமூகத்தில் என்ன தவறு? அவள் மென்மையாக பேச வேண்டும், வழி தவறக்கூடாது. அவள் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவள் சண்டையிடக்கூடாது, அலையக்கூடாது, ஒவ்வொரு வீட்டையும் ஒரு வீடாக மாற்ற வேண்டும். அவள் மிக பெரியதாக, மிகவும் பிரகாசமாக கனவு காணக்கூடாது, அவள் பார்வைக்கு மறைவாக இருக்க வேண்டும். அவள் பொறுமையாகவும், அமைதியாகவும், இனிமையாகவும் இருக்க வேண்டும். அவள் தாழ்ந்து, தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட விதிகள். எழுதும் சங்கிலிகள், அந்த திருப்பம், அந்த மங்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கும் நெருப்பை யாரும் ஆள மாட்டார்கள். கூண்டில் அடைக்கப்படும்போது தீப்பிழம்புகள் எழும். அவளை புறக்கணித்தல். அவள் சேவை செய்யக் கற்றுக்கொள்கிறாள், காத்திருக்க கற்றுக்கொள்கிறாள். உலகம் அவனுடையது என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். அவள் எல்லாவற்றின் எடையையும் தாங்கக் கற்றுக்கொள்கிறாள். அவள் விழ வேண்டியிருக்கும் போது அவன் நிற்கக் கற்றுக்கொள்கிறான். அவள் தாழ்ந்து நடக்க கற்றுக்கொள்கிறாள், விட்டுக்கொடுக்க கற்றுக்கொள்கிறாள். அவளுடைய வலி மறைந்திருக்க கற்றுக்கொள்கிறாள். அவன் எதையும் கற்பிக்கவில்லை, ஒருபோதும் எச்சரிக்கப்படவில்லை. புறக்கணிக்கப்பட்ட அந்த அன்பு அவனை கிழித்துவிடும். பாடங்களுக்காக பாதி பிரியும். மௌனம் வெற்று இதயத்தை விட்டுச் செல்கிறது. ஒரே ஒரு உலகத்தை மட்டுமே கற்பிக்கிறது, செய்யப்படாமல் விடப்பட்ட சேதத்தை மறந்துவிடுகிறது. சமயமின்மையில் கட்டப்பட்ட ஒரு வீடு. அவள் தட்டுகளை சுத்தம் செய்கிறாள், அவள் தரைகளை துடைக்கிறாள். அவன் மூடிய கதவுகளுக்கு பின்னால் உட்கார்ந்து காத்திருக்கிறான். அவள் காலை வெளிச்சத்திற்கு முன் விழிக்கிறாள், அவன் இதயம் மகிழ்ச்சியடையும் வரை அவன் தூங்குகிறான். அவள் சரிசெய்ய, சமைக்க, சுத்தம் செய்ய கற்றுக்கொள்கிறாள். அவன் வாழ, ஒரு கனவை துரத்த கற்றுக்கொள்கிறான். அவள் ஒரு பெயரின்றி எடையை தாங்குகிறாள், அவன் வாழ்க்கையில் அதே இல்லாமல் நடக்கிறான். ஆனால் சீரற்ற சுவர்களை கொண்ட வீடுகள், விரிசல் ஏற்படும், உடைந்து போகும், விரைவில் இடிந்து விழும். ஏனென்றால் எல்லா குரல்களும் ஒலிக்கும்போதுதான் அன்பையும் அமைதியையும் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியும். தந்தைகளின் மௌனம். அவன் நிழலில் நிற்கிறான், அமைதியாக, அசையாமல் பேசுகிறான், ஆனால் ஒருபோதும் முடியாது. அவரது மகள், நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் அவன் தலையசைக்கிறான், பார்க்க முடியாத அளவுக்கு குருடனாக இருக்கிறான். உலகமே அவளுடைய தலைவிதியை தீர்மானிக்க அவர் அனுமதிக்கிறார். அவர் பின்னால் இருக்கிறார், அவர் தயங்குகிறார். வலிமை வார்த்தைகள் இல்லை, வழிகாட்ட கை இல்லை. அவள் பக்கத்தில் நடக்கும் மௌனம். ஆனால் மௌனம் ஒரு கனமான சங்கிலி, அது அதன் அடையாளத்தை விட்டுச் செல்கிறது, அது அதன் வலியை செதுக்குகிறது. நிற்க மறுக்கும் தந்தையர்களுக்கு. இழந்த மகள்களை நடுங்கும் கைகளுடன் வளர்க்கிறது. ஒரு மகளின் கடமை, ஒரு மகனின் உரிமை. அவள் சேவை செய்ய வேண்டும், அவன் கோர வேண்டும். அவள் மடிக்க வேண்டும், அவன் கட்டளையிட வேண்டும். அவள் கொடுக்க வேண்டும், அவன் பெற வேண்டும். அவள் இருக்க வேண்டும், அவன் வெளியேற சுதந்திரம். அவர்களின் எல்லா அச்சங்களையும் அவள் சுமக்க வேண்டும். அவள் அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். அவன் வளர வேண்டும், அவன் ஆராய வேண்டும். அவள் கதவின் பின்னால் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவரின் மீது கட்டமைக்கப்பட்ட கடமை. வெற்று சிம்மாசனம் போல நொறுங்கும். மகன்களுக்கும் மகள்களுக்கும் இதயங்கள் ஒரே மாதிரியானவை, எழுந்திருக்க தகுதியானவை, ஒரு பெயருக்கு தகுதியானவை. அவளை அடக்குதல், அவனை மன்னித்தல். அவள் தாழ்த்த வேண்டும், அவள் மண்டியிட வேண்டும். அவள் ஒருபோதும் உணரக் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அலையலாம், அவன் உடைந்து போகலாம், ஆனால் அவனுடைய பாவங்கள் அவனுடையவை அல்ல. அவளை திட்டுகிறார்கள், மறைக்கச் சொல்கிறார்கள். அவன் மன்னிக்கப்படுகிறான், ஒதுக்கித் தள்ளப்படுகிறான். அவள் தங்குவதற்கு தன் தகுதியை நிரூபிக்க வேண்டும். அவன் எல்லா வகையிலும் நேசிக்கப்படுகிறான். ஆனால் ஒரு நாள் அலைகள் சுழன்று திரும்பும், கூண்டில் அடைக்கப்பட்டவுடன் நெருப்பு எரியத் தொடங்கும். ஏனென்றால் சுதந்திரமாக இருக்க வேண்டியதை யாரும் அடக்குவதில்லை. எந்த சாக்குப்போக்கும் என்னை அமைதிப்படுத்தாது. அவள் கற்பிக்கப்படுகிறாள், அவன் இல்லை. அவள் கட்டுப்பட்டிருக்கிறாள், அவன் தேடப்படுகிறான். அவள் கேட்க வேண்டும், அவள் வளைந்து கொடுக்க வேண்டும்.
அவன் உலகின் நண்பன் என்று அவனுக்குச் சொல்லப்படுகிறான். அவமானம் மற்றும் பாவம் குறித்து அவளுக்கு எச்சரிக்கப்படுகிறது. அவன் வெற்றி பெறுவான் என்று அவனுக்கு கற்பிக்கப்படுகிறது. அவள் அளவிடப்படுகிறாள், அவள் குற்றம் சாட்டப்படுகிறாள். அவனிடம் ஒருபோதும் அதே கேட்கப்படுவதில்லை. ஆனால் பாதி பாடம் பாதி குரல் வலிக்கு இட்டுச் சென்று ஒரு தேர்வை திருடுகிறது. சிலவற்றை மட்டும் கற்பிக்கும் உலகம், எல்லாம் முடிந்ததும் அதன் தவறை கற்றுக்கொள்ளும். அவளுடைய எல்லைகள் அவனது சுதந்திரமவள் ஒரு இடத்திற்குள் வேலியிடப்பட்டிருக்கிறாள். ஒரு சிறிய உலகம், மெதுவான வேகம். அவள் வழிதவறக்கூடாது, அவள் அலையக்கூடாது. அவள் ஒரு வீட்டை வீடாக மாற்ற வேண்டும். அவன் அலையலாம், அவன் கூறலாம், அவன் பயம் அல்லது அவமானம் இல்லாதவன். அவன் வெளியேறலாம், அவன் ஆராயலாம், அவனிடம் ஒருபோதும் அதிகமாக கேட்கப்படுவதில்லை. ஆனால் ஒன்றில் சங்கிலிகள், இரண்டில் எதுவும் இல்லை. உண்மையற்ற ஒரு உலகத்தை உருவாக்கு. ஒரு பக்கத்தால் மட்டுமே நடத்தப்படும் சுதந்திரத்திற்கு மறைக்கப்பட்ட மற்றொரு கூண்டு. ஒரு பெண்ணின் இடம், ஒரு ஆணின் உலகம். அவள் நிற்க வேண்டிய இடத்தில் அவள் வைக்கப்படுகிறாள். அவளுக்கு கவனமாக கைகள் கொடுக்கப்படுகின்றன. கதவை மனதில் கொள்ள அவளுக்கு கற்பிக்கப்படுகிறது. குறைவாக கேட்க, இனி தேட வேண்டாம். உலகம் அவனுடையது என்று அவனுக்குச் சொல்லப்படுகிறது. ஏற, எடுக்க, ஆட்சி செய்ய, வாழ. அவனுக்கு குரல் கொடுக்கப்படுகிறது. அவளுக்கு விளையாட்டை விளையாடச் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இடங்கள் மாறும், உலகங்கள் வளைந்துவிடும். சுவர்கள் விரிசல் அடையும், அவை சரி செய்யப்படாது. ஏனென்றால் அவள் ஒருபோதும் தங்கியிருக்க கூடாது. மௌனமாக, கட்டுண்டு, தொலைவில் வைக்கப்பட்டிருந்தாள். அவள் விட்டுக்கொடுக்கவும், வணங்கவும், அமைதியை காக்கவும், எப்படி என்று கேட்காமல் இருக்கவும் கற்பிக்கப்படுகிறாள். எல்லோரிடமும் அன்பு செலுத்த, கருணையுடன் கொடுக்க. ஒருபோதும் விட்டுவிடாமல் இருக்க, அவளுடைய இடத்தை அறிய. ஆனால் அவனுக்கு அதே அன்பு கற்பிக்கப்படவில்லை. அவன் ஒருபோதும் பழியை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்வதில்லை. அவன் எடுத்துக்கொள்கிறான், உடைக்கிறான், ஆனால் ஒருபோதும் பார்க்கவில்லை அவள் முழங்கால்களில் எஞ்சியிருக்கும் காயங்களின் எடை. அவன் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை, ஏன் பார்க்கவில்லை? அந்த அன்பு சமத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவன் ஒருபோதும் கவலைப்பட கற்றுக்கொள்ளவில்லை என்றால். எந்த அன்பு மிச்சம் இருக்கிறது? என்ன இருக்கும்?